இப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை பொறுத்தவரையில், நாம் வாழுகிற இந்த துனியாவுடைய வாழ்க்கை இது கவர்ச்சிகரமானது, இது ஒரு அலங்காரம் என்பதை அல்லாஹு தாலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அதனால தான் கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையான வாழ்வு. எங்களை சூழ கவர்ச்சிகள் நிறைய இருக்கும், ஆனால் அந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் பொறுமையான வாழ்க்கையால் தான் மனநிம்மதியை அடைவானே தவிர ஹராமான கவர்ச்சிகளில் ஒரு பொழுதும் அவன் மனநிம்மதியை அடைய மாட்டான். நல்லா இதை விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகள் இது ஹராமான முறையில் இன்பங்கள், ஆசாபாசங்கள், ஆடல் பாடல்கள் என்று ஹராமான முறையில் கவர்ச்சிகளுக்குள்ள ஒரு மனிதன் போய்விட்டான் என்றால் அந்த மனிதன் நிம்மதியாக வாழ மாட்டான். இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன அஃதல ஐஷின் அத்ரக்னாஹு பிஸ்ஸப்ர். நாம் மகிழ்ச்சியான, நிம்மதியான, உள்ளத்துக்கு அமைதியான வாழ்க்கையை நாங்கள் பொறுமையால் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிக்கின் என்ற நூலில் எழுதுகிறார்கள். இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் எப்படி பெற்றுக்கொள்வான்? இதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையாக வாழ்ந்தால்தான் நிம்மதியாக வாழலாம் என்பதை நாம் இந்த வார்த்தையிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதன் முன்னுக்கு மனைவி, பிள்ளைகள், ஒரு கல்யாண வீட்டில் சொந்தக்காரர்கள், தாய், தந்தை, நெருங்கிய சொந்தக்காரர் ஒருவர் கல்யாணம். இப்போ எல்லாரும் இருக்கும் பொழுது, எல்லா வாப்பா அம்மா விருப்பமானவங்க எல்லாரும் இருக்கிற பொழுது இவர் கவலைப்படுவாரா? என்ன செய்ய, நான் பொறுமையோடு இங்கே உட்காந்துட்டு சொல்லுவாரா? இல்லை, சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இருக்கிறது ஆல்ரெடி சந்தோஷமாக தான் இருக்கிறார். அவர் பொறுமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது அப்படி சொல்லுவோமா? இல்லை. அப்போ எனவே சந்தோஷத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னதுக்கு பொறுமை? சந்தோஷத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு பொறுமை இல்லை, பொறுமை தேவையில்லை. ஒரு பெருநாளுடைய தினத்தில் எல்லாரும் வாப்பா அம்மா நானா தம்பி தங்கச்சி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்பொழுது யாராவது ஓரத்தில் போய் அழுதுட்டு இருப்பாங்களா? இல்லை, அழமாட்டாங்க. அங்கே பொறுமை தேவையில்லை. அப்போ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்க இல்லையா? நாங்கள் நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை, உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். இது எவ்வளோ பெரிய ஒரு தங்கத்தால் எழுத வேண்டிய தத்துவம் என்பதை நான் விளங்கப்படுத்துகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கவர்ச்சிகள் இருக்குதானே, உலகத்தில் தெரிகிற கவர்ச்சிகள், இதுதான் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்று முஸ்லீம்கள் நினைக்க மாட்டாங்க, மூமின்கள் நினைக்க மாட்டாங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் எதால் பெற்றுக்கொள்வோம்? சபரால் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்ளணும், நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சியல், அன்பு எல்லாமே, நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற மகிழ்ச்சி, இன்பம், நாங்கள் நினச்சி கொண்டிருப்பது என்பது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, எல்லாரும் எதை செஞ்சாலும் கேட்கப்படாது. இப்போ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு என்ன சந்தோஷம்டா? எனக்கு டைமுக்கு அம்மா ஃபோனை தரணும், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், அதே மாதிரி நான் சினிமா பார்க்கணும், நான் நல்ல நாடகங்கள் பார்க்கணும், நான் பாட்டு பார்க்கணும். பறிச்சா என் அம்மா சந்தோஷத்தை கெடுக்கிறாள், சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் எதில் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க? எதுண்டா ஃபோன் தான் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார். வாப்பா சொல்கிறாரு பிள்ளைகிட்ட, நீ குடிக்கப்படாது, ஒழுங்காக கட்டுப்பாடாக இருக்கணும்டா. எந்த சுதந்திரத்தை கெடுக்கிறாரு என்ற வாப்பா, எந்த சந்தோஷத்தை கெடுக்கிறாரு ஏன்னா அவர் நினச்சி வச்சுட்டு அதில் தான் சந்தோஷம் உண்டு. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நாங்கள் அமைதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம், பொறுமையில் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில், இந்த துனியாவுடைய அலங்காரங்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் சபரோடு இருக்கணும். சபர்னா நாங்கள், பொறுமைன்னா நாங்கள் எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? கஷ்டம் வந்தால் தாங்கிக் கொள்ளணும், அதான் பொறுமை. அப்படி தான் நாங்கள் நினச்சி வச்சிருக்கிறோம். அது பொறுமையோட ஒரு வகை. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை அறிஞர், அவருக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, உத்தத்து சாபிரின் வ தஹீரத்து ஷாக்கிரின், அழகான புத்தகம், பொறுமை நன்றி செலுத்துதலை பற்றி எழுதியிருக்கிறார். அதில் இவர் சொல்லுகிறார், பொறுமை என்பது 3 வகை. பொறுமை என்பது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு மனசு அப்படியே
இறுக்கமா பிடிச்சு கொள்றார். அல்லாஹ் கட்டுப்படணும். அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடப்பதற்கு பொறுமை தேவை. முதலாவது பொறுமை, அல்லாஹ் ஹராமாக்குனதை விடுறதுக்கு பொறுமை தேவை. இது ரெண்டாவது பொறுமை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் வாரது எங்களோட மனசுக்கு பிடிக்காம இருக்குதே, அந்த நேரத்தில் நாங்கள் அதை பொருந்தி கொண்டு பொறுமை செய்வது. 3 பொறுமைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பொறுமை இருந்தால்தான் முன்சஃப்ல வந்து தொழுவார், பொறுமை இருந்தால்தான் ஜமாத்தோட தொழுவார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை படிப்பார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை செயல்படுத்துவார். பொறுமை வேணும். இப்போ நிம்மதி வருமா? ஏன்னா அவர் வாழ்க்கை திக்ரோட தானே இருக்குது. ரெண்டாவது ஹராம், வட்டி விளங்குது. இது உண்மையிலே அவர் பக்கத்து வீட்டுக்காரால் வட்டியோட, முன்னுக்குள்ள ஒரு வட்டியோட ஃபினான்ஸ் போட்டு வாகனத்தை ஓடுறாரு, இவர் வட்டியோட தொடர்பு. ஆனால் இவர் பார்க்குறாரு, நான் மட்டும் மார்க்கம் மார்க்கம் மார்க்கண்டு ஒரே இப்படி ஏழ்மையாக வாழ்ந்துட்டீங்கிறதா, நானும் போட்டு இப்படி எடுக்கலாம் தானே, காசு கடன் லோன் வாங்கலாம் தானே, வட்டிக்குள்ளே போகலாம் தானே. இப்போ இந்த நேரத்தில் கல்பை கட்டுப்படுத்துறதுக்கு சபர், கவர்ச்சி தெரியும். இப்போ பொறுமை வேணும். இப்போ பொறுமை இருந்தால் இவர் ஹராத்தை விட்டு தூரமாக நிம்மதி வரும். கவர்ச்சியில் மாட்டிக்கிட்டு சந்தோஷம்னு நினைக்க மாட்டார். நிறைய பேர் கவர்ச்சிகளை சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்லும்போது வழங்க உங்களுக்கு. இப்போ பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு பொறுமை தேவை. அடுத்தது, எனக்கு உடம்புல கொஞ்சம் வலி வருது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் இழப்பு வருது, என்ன பொருளாதாரத்தில் கொஞ்சம் இழப்பு வருது. இந்த நேரத்தில் சரி, அல்லாஹு தாலா இப்போ என்ன சோதிக்கிறான்னு விளங்கி ரைட், நான் ஏண்ட அமலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் இன்னும் அல்லாஹ் சோதிக்க சோதிக்க அல்லாஹ்வை நெருங்கிட்டு தான் இருப்பேன், நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சோதனைகளின் பொழுதும் பொறுமையாக இருந்தால், இந்த 3 பொறுமையினால் தான் நாங்கள் நல்ல வாழ்க்கையை பெற்றோம் என்று சொல்கிறார்கள். விளங்கப்படுத்துறேன். பொறுமைண்டா இந்த 3ஐயும் இணைச்சு பார்க்கணும். இப்போ நாங்கள் விளங்கிக்கணும் என்றால், இப்போ நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? ஹயாத்தன் தையிபா, இதுதான் ஹயாத்தன் தையிபா. ஒருவருக்கு லட்சம் கோடி இருந்து அவருக்கு மனசு நிம்மதி அடையுமா என்றால், திக்ரோட இருந்தால் அடையும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருந்தால் அடையும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் அவருக்கு சரியான நெத்திரை இருக்காது, தூக்கம் இருக்காது. ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதி அமைதியை பெறுறதுக்குத்தான் பொறுமையான வாழ்க்கை தேவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செஞ்சா, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் சாலிஹான் அமல், இந்த ரெண்டும் இருந்தா அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்கள் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம், மனமான வாழ்க்கையை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப ஈமானுக்கும் சாலிஹான் அமலுக்கும் தான் அல்லாஹு தாலா மனமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை வாக்குறுதி அளித்திருக்கிறானே தவிர, அல்லாஹு தாலா இவரிடத்துல இவ்வளோ பொருளாதாரம் இருந்தால், அல்லது இவற்ற வாகனம் இருந்தால், காணி நிலம் பூமி இருந்தால் நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. யாரெல்லாம் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் ஆட்சியும் வைத்து இதுதான் எங்களுக்கு நிம்மதியை தருமன் நினைத்தார்களோ, எதை அவர்கள் அல்லாஹுக்கு அவனுடைய சிந்தனைக்கு எதிராக எந்த ஒன்றை வைத்தார்களோ பாவித்தார்களோ, அந்த ஒன்றை கொண்டே அல்லாஹ் அவர்களை அழித்தான். உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை வைத்து ரப்பை விளங்காமல் பெருமை அடித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து காட்டினான். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஃபிரௌன் கடலை பார்த்து, அதாவது ஃபிரௌன் அவன் என்ன, இந்த உலகம், இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்ன ஃபிரௌனை அல்லாஹு தஆலா கடலுக்குள்ள அழிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்தில் ஒரு அரசன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட போட்டி போட்ட அரசன் அல்லாஹ் அழித்து காட்டினான். ஆது வர்க்கம், சமூது வர்க்கம் அல்லாஹ் தஆலா அழித்து காட்டினான். பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாஹ் அழித்து காட்டினான். அப்ப எனவே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை நன்றி உணர்வோடு பார்க்காமல், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறான் என்று பார்க்காமல், இதை வைத்து பெருமை அடித்தார்கள், அதை அல்லாஹ்க்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அழித்து காட்டினான். இதுதான் உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே,
நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை என்பது கவர்ச்சிகள் நிறைந்தது. அது அல்லாஹு தாலா சூரா ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனா. ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை இருக்குதே ஜீனா. ஜீனாண்டா என்ன? ஜினா அல்ல, ஜினாண்டா விபச்சாரம். ஜீனா அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலக வாழ்க்கை இருக்குதா, இந்த உலக வாழ்க்கை இருக்குதானே அல்லாஹ் தஆலா சொல்றான், இது ஜீனான்னு சொல்றான். அல்லாஹ் வீணான விளையாட்டு, லஐப் லஹு, அல்லாஹ் ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீணான விளையாட்டு. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சி, அலங்காரம். இந்த உலகத்தை கவர்ச்சியாக ஆக்கி போட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பியிருக்கிறான். அனுப்பிவிட என்ன சொல்றான்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இப்போ உலகத்தை அல்லாஹ் கவர்ச்சி ஆக்கிட்டான். கவர்ச்சி ஆக்கி போட்டு உங்களுக்கு மௌத்தையும் வச்சு அதுக்கப்புறம் ஹயாத்தையும் வச்சு அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சிருக்கிறான். இப்போ இந்த ஜீனாவுக்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பி உங்களுக்கு ஒரு மௌத்தையும் வச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்போ இந்த ஜீனாவை, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், கவர்ச்சிகள், இதுக்குள்ள நீங்க எப்படி வாழ போறீங்க? யாரும் யாரை பற்றியும் இன்றைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இதை நம்ம கொஞ்சம் கஷ்டமாக பார்த்துருப்போம். இப்போ சர்வசாதாரணமாக யாரும் இருந்த இடத்துல இருந்து யாரையும் ஏசலாம், திட்டலாம், யாருக்கும் கமெண்ட் பண்ணலாம். அவன் ரோட்டில் மூக்கு வடிச்சுக்கிட்டு கஞ்சாவோட தெரிவான். அவருக்கு ஒரு ஷேகட ஒரு அறிஞரை கருத்து பிடிக்கலண்டா அவரை தெரியுமா, அவர இது தெரியுமா, அவர ஊர் என்ன தெரியுமா, அவர் யாரோடு இப்படி இப்படின்னு எழுதி விட்டு அவன் போயிடுவான். அவன் யார் எவர்னு ஒன்றுமே தெரியாது, அவர் யார் எவர்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்படித்தான் இந்த உலகம் சர்வசாதாரணமாக எப்படியும் வாழலாம். யாரும் கேட்கல, நீ ஏன் தம்பி இதை செஞ்சீங்கன்னா பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம்ட்டு அவனு போயிடுவான். ஏன்னா இந்த உலகத்தில் எப்படியும் வாழலாம், யாரும் யாரும் எதையும் கேட்கலாது. இன்றைக்கு உள்ள சட்டம் என்னென்னா, வாப்பாமார் பிள்ளைக்கு அடித்தா கூட, பிள்ளைக்கு அடிக்க அல்லது ஆசிரியர் பிள்ளைக்கு அடித்தா கூட அது பெரிய பாரிய குற்றம் அது. அப்போ எனவே இந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் முடியும் என்ற அளவுக்கு இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்த உலகமே ஏற்றுக்கொள்ள, சிந்தனை ஏற்றுக்கொள்ளாத, மார்க்கம் தீனண்டு 2வது பகுதி, இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமாக நடக்குது. ஆணும் ஆணும் திருமணம் செய்கிறாங்க, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்கிறாங்க. அது சட்டபூர்வமாக நாடுகளில் அங்கீகரிக்கணும்னு சொல்லி அதற்கு எதிராக அதுக்கு கோஷங்கள் எழுப்புகிறார்கள். மனிதன் இந்த சிந்தனை கூட படாது. அந்த அளவு தூரம் இன்றைக்கு எல்லாம் இந்த உலகமே கவர்ச்சி தான். அது அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. அல்லாஹ் தஆலா சொன்னான் زُيِّنَ, அங்க ஜீனான்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த உலகம் ஜீனா, இந்த உலகம் அலங்காரம், இந்த உலகம் கவர்ச்சி. இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் பொறுமையா வாழணும், இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் நிம்மதியை தேடணும். அந்த நிம்மதி எதால தேடணும்? ஹராத்துல தேடலாம், பொறுமையால தேடணும். இந்த கவர்ச்சிகளுக்குள்ள இருந்துட்டு ஒரு மனிதன் நிம்மதியா வாழணும். எப்படி வாழ்றது? சர்வசாதாரணமா நாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் கவர்ச்சி, இந்த உலகம் அலங்காரம், அதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்னும் இன்னும் அலங்காரம் ஆக்கியிருக்கிறான். அதை அல்லாஹு தஆலா சூரா ஹதீத்ல உலகம் அலங்காரம்னு சொல்லி போட்டு இங்க அல்லாஹு தஆலா சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ, மக்களுக்கு நாங்க ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா, பெண்களை அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம், கவர்ச்சி ஆக்கியிருக்கிறோம். ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். ஒரு கவர்ச்சி தெரியுது. இஸ்லாம் அகீதா, நம்பிக்கை, கொள்கை, தக்வா என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் இது இருந்தால் பொறுமையா வாழுவீங்க. இது மட்டும் இல்லை என்றால் ஹராம் விளங்காது, தகாத உறவுகள் சர்வசாதாரணமாகிவிடும். அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاء, பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள். பெரிய அல்லாஹ் தஆலா சோதனையா வைத்திருக்கிறான். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா
ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் என்று அல்லாஹு தாலா சொல்ல நாங்கள் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மினன் நிசா வல் பனீன், பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி குவியல்கள், காசு பணம், வல் கைலில் முசவ்வமா, வல் கைலில் முசவ்வமா என்ன, குதிரை, விலை உயர்ந்த குதிரை, அதாவது வாகனம், வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், ஆடு மாடு ஒட்டகை விளைச்சல் நிலம், இது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு அலங்காரமாக, அல்லாஹு தாலா கவர்ச்சியாக அல்லாஹு தாலா ஆக்கி தந்திருக்கிறான். இப்ப இதெல்லாம் பாருங்க, நிறைய மக்கள் இந்த விடயங்களுக்காக தீனை பறிகொடுப்பார்கள். பொறுமையான வாழ்க்கை வாழ தெரியாது. இந்த அலங்காரங்களுக்குள்ள இருந்து தன்னை வாழ்க்கைய வாழாமல் ஹராத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனா அதைத்தான் அவர்கள் பெரிய ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக பார்ப்பாங்க. நாங்க அதை சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். பாருங்க, இந்த அலங்காரங்கள், இந்த கவர்ச்சிகள், இதுக்குள்ள மனிதன் மாட்டிக்கொள்கிறான். தக்குவா இருந்தா, உண்மையான இறை உணர்வு இருந்தா, இந்த பொறுமை இருந்தா, நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை எதில் இருக்குது? எதில் இருக்குது? அல்லாஹ்வுடைய போதனைகளை பின்பற்றுவதிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நிம்மதியா, அல்லாஹ்வுடைய திக்ரால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வை நினைக்கிறத தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சிந்தனையால தான் உள்ளங்கள் அமைதி பெறுது. அப்ப அல்லாஹ் தஆலா காசுல, பணத்துல, ஆடம்பரத்துல, சொகுசு வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்ல இல்லை. அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு.